السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த சில நாட்களுக்கு முன் ஒருவர் ஒரு சிறு வீடியோ காட்சியை காட்டினார். அதில் ஆப்பிரிக்காவை சார்ந்த ஒரு மௌலவி பெரிய வயதில் உள்ளவர்களுக்கு திருக்குரானை கற்றுக் கொடுத்திருந்த அந்த காட்சி இருந்தது. அவர்கள் சிறு தவறிழைத்தாலும் பிறம்பால் அவர்களை அடித்து அவர்களது நிலைமையை மிகவும் மோசமானதாக அவர் ஆக்கிக் கொண்டிருந்தார். எவர்களுக்கு மொழியும் தெரியாமல் இருக்கின்றதோ, மேலும் எவர்கள் பெரிய வயதில் உள்ளனரோ, அதாவது எவர்களுக்கு 17 அல்லது 18 வயதாகிவிட்டதோ அல்லது அதைவிட வயதில் பெரியவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்கள் காரிகள் போன்று ஒவ்வொரு எழுத்தையும் எவ்வாறு சரியாக உச்சரிக்க முடியும்? இதன் விளைவாக மக்கள் திருக்குரான் ஓதுவதையே விட்டுவிட்டு ஓடிவிடுவார்கள். இதன் காரணமாகவே முஸ்லிம்களில் அரபியர் அல்லாத அதிகமான மக்களுக்கு திருக்குரானை ஓதக்கூட தெரியாமல் இருக்கின்றது. எனவே திருக்குரானை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் திருக்குரானை ஓதுவதற்கு பேரார்வமும் அதன் மீது அன்பும் ஏற்படும் வகையில் அத்தகைய வழிமுறையை மேற்கொண்டவாறு அதனை கற்றுக் கொடுக்க வேண்டும். கடந்த சில நாட்களுக்கு முன் இங்கு வசித்து வருகின்ற ஜப்பானை சார்ந்த ஒரு பெண் என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். சிறிது காலத்திற்கு முன்பு அவர்கள் பைய செய்திருந்தார்கள். 3 வருடங்களுக்குள் அவர்கள் திருக்குரானை முழுமையாக ஓதி முடித்து விட்டதாக என்னிடம் கூறினார்கள். எனக்கு திருக்குரானை ஓதி காட்ட வேண்டும் என்றும் அவர்கள் விரும்பினார்கள். நான் சரி ஓதுங்கள் என்று கூறினேன். அப்போது அவர்கள் ஆயத்துல் குர்சியை எந்த அளவு அதன் கருத்துக்களில் மூழ்கியவாறு ஓதினார்கள் என்றால் அதை பார்த்து எனக்கு வியப்பு ஏற்பட்டது. அசல் விஷயம் இதுவேயாகும். திருக்குரான் மீது எத்தகைய அன்பு இருக்க வேண்டும் என்றால் அதன் கருத்துக்களில் மூழ்கியவாறு அதை ஓத வேண்டும். பிறருக்கு காட்டுவதற்காக மட்டும் காரிகளை போன்று தொண்டையிலிருந்து சொற்களை உச்சரிப்பது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் திருக்குரானை கவனமாகவும் மெதுவாகவும் ஓதுமாறு கட்டளையிட்டுள்ளான். நிறுத்தி நிதானமாக எந்த அளவு சொற்களை சரியான முறையில் உச்சரிக்க முடியுமோ அந்த அளவு சரியாக உச்சரித்தவாறு அதை ஓத வேண்டும். அரபிகள் போன்ற சொற்களை எங்களால் உச்சரிக்க முடியும் என்று நாம் கூறுவதாக இருந்தால் பிறகு இது கடினமான விஷயமாகும். அரபு நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்களை தவிர சில எழுத்துக்களை அரபிகள் அல்லாதவர்கள் சரியாக உச்சரிக்கவே முடியாது. ஜப்பானிய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் கூட சில சொற்களை சரியாக உச்சரிக்க முடியவில்லை. இப்போது ஓதிய அந்த ஜப்பானிய பெண்ணுக்கும் கூட ஹே மற்றும் ஹே இடையிலுள்ள வித்தியாசத்தை அறிந்து உச்சரிக்க முடியவில்லை. அதாவது ஹே என்று அவர்கள் உச்சரிக்கும் போது மற்றும் ஹே என்று உச்சரிக்கும் போது அதிகமாக இரண்டும் ஹே என்றே உச்சரிக்கப்படுகிறது. இந்த ஜப்பானிய பெண்ணிடமிருந்து இதனை கேட்ட பிறகு எல்லா ஜப்பானியர்களும் இதுபோன்ற சொற்களை சரியாக உச்சரிக்க முடியாதவர்களாக இருக்கின்றனர் என்று நாம் கூற முடியாது. என்றாலும் அவர்கள் சிலரால் சில எழுத்துக்களை சரியாக உச்சரிக்க முடியாது
என்ற தாக்கமே எனக்கு ஏற்பட்டது. இந்நிலையிலும் அசல் விஷயம் இறைவனது சொற்கள் மீது அன்பு இருக்க வேண்டும் என்பதாகும். அந்த சொற்களை முடிந்தவரை சரியான முறையில் உச்சரிக்க முயற்சி செய்ய வேண்டும். காரியாக ஆகுவது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது. அவ்வாறு பிறருக்கு காட்டுவதற்காக போட்டிகளில் கலந்து கொள்வதாக மட்டும் இருக்கக்கூடாது. அல்லாவிற்கும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஷ்ஹது என்று கூறுவதற்கு பகரமாக அஸ்ஹது என்று கூறியதன் மீது எத்தகைய அன்பின் பார்வைப்பட்டது என்றால், அதனோடு எந்த ஒரு காரியோ அல்லது ஒரு அரபியோ போட்டி போட முடியாது. ஜமாத்தில் முஸ்லிம் அல்லாத மக்களும் இணைந்து கொண்டிருக்கின்றனர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். முஸ்லிம்களில் பெரும்பாலாருக்கு நான் ஏற்கனவே கூறியது போன்று திருக்குர்ஆனை ஓதத் தெரியாது. ஆப்பிரிக்காவில் பல இடங்களில் நமது முபல்லிகளுக்கு இதுபோன்ற பல சந்தர்ப்பங்களை எதிர்கொள்ள வேண்டியது வருகிறது. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே அந்த மக்களுக்கு திருக்குர்ஆனை மீண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டியது வருகிறது. ஆரம்ப காய்தாவை கற்றுக் கொடுப்பதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்கின்றது. இந்த மக்களுக்கும் நாம் திருக்குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே திருக்குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் எத்தகைய வழிமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்றால், அதன் மூலம் திருக்குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் ஏற்பட வேண்டும். இந்த ஜப்பானிய பெண்ணுக்கு திருக்குர்ஆனை கற்றுக் கொடுத்த பாகிஸ்தானை சார்ந்த அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் நற்கூலியை வழங்குவானாக. அவர்கள் திருக்குர்ஆனை அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் திருக்குர்ஆன் மீது அவர்களுக்கு அன்பையும் ஏற்படுத்தியுள்ளார்கள் என்பது தெரிய வருகிறது. எனவே காரிகள் போன்று ஓதுவது அசல் விஷயம் அல்ல. இவ்வாறு சொற்களை உச்சரிக்க முடியவில்லை என்றால் அதற்காக திருக்குர்ஆன் ஓதுவதையே விட்டுவிட வேண்டும் என்றும் கருதிவிடக்கூடாது. திருக்குர்ஆனை ஓதுவது அவசியமானதாகும். அதில் சிறப்பான நிலையை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் சில சொற்களை எங்களால் உச்சரிக்க முடியவில்லை, அது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று கூறி திருக்குர்ஆன் ஓதுவதே விட்டுவிடக்கூடாது. மாறாக ஒவ்வொரு நாளும் திருக்குர்ஆனை ஓதுவதன் பக்கம் ஒவ்வொரு அகமதிக்கும் கவனம் இருக்க வேண்டும். ஆனால் அசர் சொற்களை முடிந்தவரை எவ்வளவு சிறந்த முறையில் உச்சரிக்க முடியுமோ அவ்வளவு சிறந்த முறையில் அதை உச்சரிக்க முயற்சி செய்ய வேண்டும். அதில் சிறப்பான நிலை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், காரியை போன்ற ஒவ்வொரு சொல்லையும் சரியாக நாம் உச்சரிக்க வேண்டும் என்ற முயற்சி சரியானதல்ல. ஏனென்றால் இதற்கான ஆற்றலை அல்லாஹ் நமக்கு வழங்கவில்லை. அவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள், எனது மனைவியான மர்ஹூமா உம்மே தாஹிர் அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள், அவர்களது தந்தையாருக்கு திருக்குர்ஆனை கற்பது பிறருக்கு கற்பிப்பது ஆகியவற்றில் மிகுந்த ஆர்வம் இருந்து வந்தது. குழந்தைகளுக்கு திருக்குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் ஆசிரியர்களை நியமித்திருந்தார்கள். தமது மகளையும் அதே ஆசிரியரிடம் ஒப்படைத்திருந்தார்கள். உம்மே தாஹிர் அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த ஆசிரியர்கள் அவர்களை அதிகமாக அடித்து வந்தார்கள். எங்களது விரல்களுக்கிடையில் செடிகளின் சிறு கிளைகளை வைத்து அழுத்தி விடுவர். சில ஆசிரியர்கள் இதற்காக பென்சிலை வைத்தும் அழுத்துவர். கிளைகளை விரல்களுக்கிடையில் போட்டு அதை அமுக்குவர், அடிப்பார்கள், உதைப்பார்கள். நாங்கள் சரியாக சொற்களை ஏன் உச்சரிப்பதில்லை என்பதற்காக அவ்வாறு அவர்கள் செய்து வந்தனர். பஞ்சாபிகளான எங்களது உச்சரிப்பும் அவ்வாறே இருந்து வந்தது. அரபிகள் போன்று எங்களுக்கு சொற்களை சரியாக உச்சரிக்க முடியாது. ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அரபியரின் சம்பவத்தை கூறியிருந்தார்கள். அதனை நான் கடந்த குத்பாவில் எடுத்து கூறியிருந்தேன். அந்த அரபியர் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வந்தார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 அல்லது 3 முறை ஸாத் என்ற சொல்லை உச்சரித்த போது, நீங்கள் எப்படி வாக்களிக்கப்பட்ட மஸீஹாக இருக்க முடியும்? உங்களுக்கு ஸாத் என்ற எழுத்தை கூட உச்சரிக்க முடியவில்லையே என்று கூறினார். இந்த அரபியர் மிகவும் வீணான ஒரு செயலை செய்துள்ளார். ஒவ்வொரு நாட்டை சார்ந்தவருக்கும் தங்களுக்கென்று சொற்களை உச்சரிக்கக்கூடிய ஒரு பாணி இருக்கும். அரபிகள் தங்களை பற்றி நாங்கள் நாத்திகீன் பிஸ்ஸாத், அதாவது ஸாதை சரியாக உச்சரிப்பவர்கள் நாங்களே என்று கூறுகின்றனர். இந்தியர்கள் அதை சரியாக உச்சரிக்க முடியாது என்று கூறுகின்றனர். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்தியர்கள் இதனை ஸுவாத் என்று உச்சரிக்கின்றனர் அல்லது சாத் என்று கூறுகின்றனர். ஆனால் இதனை சரியாக உச்சரிக்கும் விதம் வேறு வகையில் உள்ளது. அரபிகள் தங்களை பற்றி ஸாதை சரியாக உச்சரிப்பவர்கள் நாங்கள்தான் என்று கூறும்போது, வேறு யாரும் அதை சரியாக உச்சரிக்க முடியாது என்று கூறும்போது, பிறகு ஆட்சேபனை செய்ய வேண்டிய என்ன விஷயம் அதில் இருக்கின்றது?
அரபு நாடுகளில் உள்ள அகமதிகளும் இவ்விஷயத்தை தங்கள் முன்னால் வைத்திருக்க வேண்டும். பொதுவாக பெரும்பாலார் இந்த விஷயங்களை புரிந்து கொள்கின்றனர். ஆனால் சிலரது இயல்பில் இவ்விஷயத்தில் பெருமை கொள்கின்ற நிலையும் இருக்கின்றது. ஒரு பாகிஸ்தானை சார்ந்த பெண் ஒரு அரபிக்கு மணமுடித்து கொடுக்கப்பட்டுள்ளார்கள். அந்த பெண்ணும் தொண்டையிலிருந்து வார்த்தைகளை உச்சரித்தவாறு நான் சரியாக உச்சரிக்கின்றேன் என்று கருதி கொள்கின்றார். ஆனால் அவற்றை அவர் சரியாக உச்சரிப்பதில்லை. இது அவரோடு மட்டும் தொடர்புள்ள விஷயமாக இருந்திருந்தால் எனக்கு இவ்வாறு கூற வேண்டிய தேவை இருந்திருக்காது. ஆனால் சில சபைகளில் அமர்ந்து பரிகாசம் செய்யும் வகையில் இந்த பெண் விஷயங்களை பேசுகின்றார். அதாவது பாகிஸ்தானை சார்ந்தவர்களால் சில எழுத்துக்களை சரியாக உச்சரிக்க முடியவில்லை, திருக்குரானை அவர்களுக்கு ஓதவே தெரியவில்லை, சில அரபு சொற்களை அவர்கள் சரியாக உச்சரிக்கவில்லை என்றெல்லாம் அவர் கூறுகின்றார். அங்கு அரபியர்களும் அமர்ந்து கேலி கிண்டல் செய்து வருகின்றனர். அரபிகளில் ஒவ்வொருவரும் இவ்வாறு இருப்பார்கள் என்று நான் கருதவில்லை. அவர்கள் எல்லோருமே கேலி கிண்டல் செய்பவராக இருக்க மாட்டார்கள். எங்கு இந்த பெண் மணமுடித்து கொடுக்கப்பட்டுள்ளாரோ அங்குள்ள அரபியர்கள் இவ்வாறு செய்திருக்கலாம். இஸ்லாம் ஒவ்வொரு சமுதாயத்தின் உள்ளத்தையும் வென்றவாறு அல்லாவின் வார்த்தைகளை அவர்களுக்கு அடையாளம் காட்டுவதுடன் அவற்றை படிப்பதற்கு அவர்களது உள்ளங்களில் அன்பையும் உருவாக்க வேண்டியது இருக்கின்றது. ஒவ்வொரு சமுதாயத்தினரும் சொற்களை உச்சரிக்கும் விதமும் வெவ்வேறாக இருக்கின்றது. திருக்குர்ஆன் மீதுள்ள அன்பின் காரணமாக ஒவ்வொருவரும் அதை சிறந்த முறையில் ஓதுவதற்கு முயற்சி செய்கின்றனர். அவ்வாறு முயற்சி செய்யவும் வேண்டும். நிச்சயமாக தர்த்தீலை, அதாவது கவனமாகவும் நிறுத்தி நிதானமாகவும் ஓதுவதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எவர்களுக்கு சரியான உச்சரிப்புடன் திருக்குர்ஆனை ஓத முடியுமோ அவர்கள் புதிதாக முஸ்லிம்களாக ஆகின்றவர்களுக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்ய வேண்டும். ஆனால் கேலி கிண்டல் செய்வதற்கு எவருக்கும் அனுமதி இல்லை. சரியாக சொற்களை உச்சரிப்பவர்கள் கூட இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது பல்வேறு சமுதாயங்களை சார்ந்த பல்வேறு மக்கள் இருக்கின்றனர். ஒவ்வொருவருக்கென்றும் அவர்களுக்கென்று ஒரு பாணி இருக்கின்றது. அரபியில் உள்ள ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொருவராலும் சரியாக உச்சரிக்க முடியாது. இப்போது நான் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ள வேறு சில சம்பவங்களையும் எடுத்து கூறுவேன். அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், முஸ்லிம்களின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு புகழ்பெற்ற உதாரணத்தை நான் கூறுகின்றேன். கோழையான ஒரு மனிதர் இருந்தார். ஆனால் நான் மிக பெரும் வீரராக இருக்கின்றேன் என்ற யூகம் அவருக்கு ஏற்பட்டது. அவர் பச்சை குத்தக்கூடிய ஒருவரிடம் சென்றார். பழைய காலத்தில் வீரர்கள் மற்றும் பயில்வான்கள் தங்களது இயல்புக்கு ஏற்ப ஒரு அடையாளத்தை பச்சை குத்திக் கொள்வது அவர்களுடைய வழக்கமாக இருந்து வந்தது. இங்கு ஐரோப்பாவிலும் இதுபோன்ற வழக்கம் பெருமளவில் இருந்து வருகிறது. இந்த மனிதரும் பச்சை குத்துபவரிடம் சென்றார். பச்சை குத்துபவர், நீங்கள் எதை பச்சை குத்திக் கொள்ள விரும்புகின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர், நான் சிங்கத்தை எனது கைகளில் பச்சை குத்திக் கொள்ள விரும்புகின்றேன் என்று கூறினார். சிங்கத்தின் வடிவத்தை அவரது உடலில் பச்சை குத்திய போது ஊசி குத்தப்பட்டதும் வலி எப்படியும் ஏற்படத்தான் செய்யும். உண்மையில் அவர் தைரியமானவராக இருக்கவில்லை. ஆனால் நான் மிகப்பெரிய வீரன் என்ற எண்ணம் மட்டும் இருந்தது. ஊசியை குத்தியதும், இப்போது நீர் என்ன செய்ய ஆரம்பித்திருக்கின்றீர் என்று மனிதர் கேட்டார். அதற்கு நான் சிங்கத்தை பச்சை குத்த ஆரம்பித்துள்ளேன் என்று பச்சை குத்துபவர் பதில் கூறியதும், சிங்கத்தின் எந்த பகுதியை நீங்கள் வடிவமைக்கின்றீர்கள் என்று மனிதர் கேட்டார். அதற்கு பச்சை குத்துபவர், அதன் வாலை இப்போது குத்த ஆரம்பித்துள்ளேன் என்றார். அதற்கு அம்மனிதர், சிங்கத்தின் வாலை வெட்டிவிட்டால் சிங்கம் சிங்கமாக இருக்காதா என்றார். பச்சை குத்துபவர், அப்போதும் அது சிங்கமாகத்தான் இருக்கும் என்றார். அவர் இதை செய்வதை விட்டுவிடுங்கள் என்று கூறினார். வேறு வேலையை செய்யுங்கள் என்றார். பச்சை குத்துபவர் மீண்டும் ஊசியை குத்தினார். அப்போது, இப்போது என்ன செய்ய ஆரம்பித்திருக்கின்றீர்கள் என்று அம்மனிதர் கேட்டார். அதற்கு, இப்போது நான் சிங்கத்தின் வலது முன்னங்காலை குத்த ஆரம்பித்துள்ளேன் என்று அவர் கூறினார். அதற்கு அம்மனிதர், சிங்கம் சண்டையிடும் போதோ அல்லது எதிர்த்து தாக்கும் போதோ வலது முன்னங்கால் வெட்டப்பட்டு விட்டால் சிங்கம் சிங்கமாக இருக்காதா என்று கேட்டார். பச்சை குத்துபவர், ஆம், அது சிங்கமாகத்தான் இருக்கும் என்றார். பிறகு அதையும் பச்சை குத்துவதையும் விட்டுவிடுங்கள் என்று அம்மனிதர் கூறினார். அடுத்த வேலையை பாருங்கள் என்றார். பச்சை குத்துபவர் இடது முன்னங்காலை குத்த ஆரம்பித்தார். அவர் அதையும் குத்த விடவில்லை. இது இல்லாமல் சிங்கம் சிங்கமாக இருக்காதா என்றே கேட்டார். அதற்கு பிறகு சிங்கத்தின் பின்னங்காலை பச்சை குத்திய போது அதையும் குத்த வேண்டாம், அது இல்லாமல் சிங்கம் சிங்கமாக இருக்காதா என்று கேட்டார். இதற்கு பிறகு பச்சை குத்துபவர் ஒன்றும் செய்யாமல் அமர்ந்து விட்டார். தன்னை மிக பெரும் வீரர் என்று கருதியவாறு பச்சை குத்த சென்ற அம்மனிதர், இப்போது ஏன் நீங்கள் வேலை செய்யவில்லை என்று கேட்டார். அதற்கு பச்சை குத்துபவர், இப்போது எதுவுமே எஞ்சியிருக்கவில்லை, நான் எதை பச்சை குத்த முடியும் என்று கேட்டார். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள்,
இன்று இஸ்லாத்துடனும் இவ்வாறே நடந்து கொள்ளப்படுகிறது. குறிப்பாக முஸ்லிம் ஆலிம்கள் மற்றும் தலைவர்களின் பணி இவ்வாறே இருக்கின்றது. பெரும் பெரும் முழக்கங்கள் செய்கின்றனர், ஆனால் எதுவும் செய்வதில்லை. ஆனால் விஷயங்களை மற்றவர்களுக்கு எந்த அளவு போதிக்கின்றனர் என்றால் அதற்கும் இஸ்லாத்தின் போதனைக்கும் எந்த தொடர்பும் இருப்பதில்லை. இதையும் விட்டுவிடுங்கள் அதையும் விட்டுவிடுங்கள் என்று கூறியவாறு தங்களுக்காக அனைத்தையும் விடும்படி அவர்கள் மற்றவர்களிடம் கூறுகின்றனர். இது தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு உதாரணத்தையும் எடுத்து கூறியவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள். எங்களது பாட்டனாரான மீர் நாசிர் நவாப் சாஹிப் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். சிறு வயதில் எனது இயல்பில் சுட்டித்தனம் அதிகமாக இருந்தது. அன்னார் மீர் தர்த் அவர்களின் தாய்வழி பேரனாவார்கள். அவர்கள் தில்லியில் வசிப்பவர்களாக இருந்தார்கள். அங்கு மாம்பழங்களும் இருந்தன. அன்னார் கூறி வந்தார்கள், எனது தந்தையாரும் தாயாரும் சகோதர சகோதரிகளும் மாம்பழங்கள் அதிகமாக இருக்கும் பருவ காலத்தில் மாம்பழங்களை சாப்பிடும் போது நான் இனிப்பாக இருக்கும் பழங்களை புளிப்பாக இருக்கிறது என்று கூறியவாறு அவற்றை தனியாக எடுத்து வைத்து விடுவேன். மற்ற மாம்பழங்களை அவர்களுடன் சேர்ந்து சாப்பிடுவேன். மாம்பழங்களை சுவைத்து பார்ப்பதற்காக முதலில் ஒருவர் அதை சுவைத்து பார்க்க வேண்டியது வரும். அவ்வாறு முதலில் சுவைத்து பார்த்துவிட்டு இந்த பழம் புளிக்கிறது என்று அவர் கூறிவிடுவார். ஆனால் உண்மையில் அது இனிப்பாக இருக்கும். அனைவருடனும் சேர்ந்து மாம்பழத்தை சாப்பிட்ட பிறகு எனக்கு வயிறு இன்னும் நிரம்பவில்லை, எனவே இந்த புளித்த பழங்களையும் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று கூறியவாறு தனியாக எடுத்து வைத்த பழங்களையும் தான் சாப்பிட்டு விடுவதாக அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு எல்லா மாம்பழங்களையும் அவர் சாப்பிட்டு வந்தார். தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றார்கள், மீர் தர்தின் அடுத்த வழித்தோன்றலாக பிறகு வந்த எனது சகோதரர் ஒருவர் எனது வயிறும் நிரம்பவில்லை, எனவே நானும் புளித்த பழங்களை சாப்பிட போகின்றேன் என்று ஒரு முறை கூறினார். மீர் சாஹிப் கூறுகின்றார்கள், நான் பல வகையிலும் அதிலிருந்து அவரை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தேன். ஆனால் எனது முயற்சி பயன் தரவில்லை. இறுதியில் அவர்கள் பழங்களை தின்றுவிட்டு இந்த பழங்கள் நன்கு இனிப்பானவையாக அல்லவா இருக்கின்றது என்று கூறினார். அது புளிக்கின்றது என்று அவர் கூறவில்லை. ஆக எவ்வாறு மீர் சாஹிப் அவர்கள் பழங்களை சாப்பிடும் போது இனிப்பான பழங்களை தனியாக எடுத்து வைத்தார்களோ, அதை தவிர மற்ற பழங்களை மற்றவருடன் சேர்ந்து சாப்பிட்டார்களோ, அதற்கு பிறகு புளித்த பழங்கள் என்று கூறியவாறு தான் எடுத்து வைத்திருந்த பழங்களையும் சாப்பிட்டார்களோ, அதுபோன்றே இன்றைய முஸ்லிம்கள் நிலை இருக்கின்றது. இஸ்லாமிய ஷரியத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கூறுபவர்களது நிலை இவ்வாறு இருந்தால் இஸ்லாத்தை பற்றிய தெரியாதவர்கள் நிலை எவ்வாறு இருக்கும்? இஸ்லாமிய ஷரியத்தை அமல்படுத்துவதாக கூறுபவர்களும் கூட இவ்வாறான ஏமாற்று வேலைகளையே செய்கின்றனர். தங்களுக்கென்று பொருள்களை தனியாக எடுத்து வைத்துக் கொண்டே செல்கின்றனர். மீர் சாஹிப் செய்ததோ சிறு பருவத்தில் அறியாமல் செய்ததாகும். ஆனால் இவர்களோ அறிந்து கொண்டே தவறான விஷயங்களை பேசுகின்றனர். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்நிலையில் எவர்களுக்கு இஸ்லாம் பற்றி எதுவும் தெரியாதோ அவர்கள் எலும்பு இறைச்சி என்று எதையும் விட்டு வைக்க மாட்டார்கள். ஒவ்வொரு பொருளையும் அதை சாப்பிடுவது தவறாக இருந்தாலும் கூட இது போன்றே அவர்கள் சாப்பிட்டு விடுவார். இன்றும் கூட ஆலிம்கள் தங்களுக்கென்று சிலவற்றை ஆகுமானதாக ஆக்கிக் கொண்டு எல்லா வகையிலும் கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவே இஸ்லாத்திற்கு துக்கமாக இருக்கின்றது. இந்த ஆலிம்களின் காரணமாக மற்றவர்களும் இஸ்லாத்தின் பெயரால் கொள்ளையடிக்கின்றனர். இந்த ஆலிம்களின் காரணமாக பல்வேறு அமைப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. அவர்கள் அநீதி இழைப்பதிலும் கொடுமை இழைப்பதிலும் எல்லை மீறி செயல்படுகின்றனர். அல்லாஹ் முஸ்லிம்கள் மீது கருணை காட்டுவானாக. நமது நிலைமைகளை சரியானதாக ஆக்கிக் கொண்டு நமது ஈமானை எவ்வாறு வளர்ச்சியடைய செய்ய வேண்டும், மேலும் இறைவனுடன் எவ்வாறு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கவனமூட்டியவாறு ஜமாத்திற்கு அறிவுரை வழங்கியவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், நீங்கள் உங்களிடம் இறையச்சத்தையும் தூய்மையையும் உருவாக்கினால் துவாக்கள் செய்வது, இறைவனை நினைவு கூறுவது ஆகியவற்றின் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால், தஹஜ்ஜத் தொழுவது, ஸலவாத் ஓதுவது ஆகியவற்றை தொடர்ந்து முறையாக பேடி வந்தால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் கூட உண்மையான கனவுகளையும் கஸ்பு காட்சிகளையும் காட்டுவான். அவற்றிலிருந்து உங்களுக்கு பங்கு வழங்கப்படும். தனது இல்ஹாம் மற்றும் உங்களுடன் அவன் பேசுவது என்ற நட்பேற்றையும் அவன் உங்களுக்கு வழங்குவான். ஒரு மனிதனுக்கு உயிருள்ள அற்புதம் என்பது அவனிடம் அது வெளிப்படுவதே ஆகும். சந்தேகமின்றி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டிய அற்புதமும் பெரியதுதான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டிய அற்புதமும் பெரியதுதான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டிய அற்புதமும் பெரியதுதான். ஆனால் சுயமே மனிதனிடம் வெளிப்படும் அற்புதத்தை பொறுத்தவரையில் தன்னிடம் வெளிப்படுகின்ற அந்த அற்புதம் தான் அவருக்கு எல்லாவற்றையும் விட பெரிய அற்புதமாக இருக்கும். இந்த நாட்களில் இது தொடர்பாக மக்கள் கேள்விகளை கேட்கின்றனர். அற்புதங்களை பார்க்க வேண்டும் என்றால் இதற்காக அல்லாஹ்விடம் ஒரு தொடர்பை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ஈமானில் அதிகரிப்பு மற்றும் சுயமாக தன்னிடம் வெளிப்படும் அடையாளம் தொடர்பாக ஹஜ்ரத் சாய்தாதா ஹஜ்ரத்
அப்துல் லத்தீப் ஷஹீத் சாஹிப் அவர்களின் உதாரணத்தை எடுத்துக் கூறியவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். சாஹிப்ஜாதா ஹஜ்ரத் அப்துல் லத்தீப் ஷஹீத் சாஹிப் அவர்களை பாருங்கள். அவர்கள் அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட போது காதியானில் சில நாட்கள் வரை தங்கியிருந்து விட்டு காபூல் சென்ற போது அங்கிருந்த ஆளுநர் அவர்களை அழைத்து நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள், நான் எவ்வாறு தௌபா செய்ய முடியும்? நான் காதியானிலிருந்து வந்த சமயத்தில் அப்போதே நான் கனவில் எனக்கு விலங்கு மாட்டப்பட்டிருப்பதை பார்த்தேன். எனவே இறைவன் இவ்வழியில் உமக்கு விலங்குகளை மாட்ட வேண்டியது வரும் என்று கூறியிருக்கும் போது இப்போது நான் இந்த விலங்குகளை அவிழ்ப்பதற்கு எவ்வாறு முயற்சி செய்ய முடியும்? இந்த விலங்குகள் எனது கைகளிலேயே மாட்டப்பட்டிருக்க வேண்டும். அதன் மூலமாக எனது இறைவனின் வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்று அவர் கூறினார். அவர்களுக்கு இந்த உறுதி எவ்வாறு ஏற்பட்டது என்றால், இது தொடர்பாக அவர்களே ஒரு கனவு கண்டிருந்தார்கள். இவ்வாறே ஒருவர் எவ்வளவுதான் குறைவான அறிவை உடையவராக இருந்தாலும் அவர் ஒரு கனவை கண்டிருந்தால் அவரிடமிருந்த கோழைத்தனத்தின் காரணமாக அதை அவர் மறைத்தால் அது வேறு விஷயமாகும். அது அல்லாமல் அவருக்கு அவரது பொய்யான கனவின் மீது கூட இதைவிட அதிகமான நம்பிக்கை இருக்கும். எனவே மனிதனின் ஈமான் வலுவானதாக இருந்தால், இறைவனுடன் அவருக்கு தொடர்பு இருந்தால், பிறகு அத்தகைய மனிதன் உலகவாதிகளுக்கு அஞ்ச மாட்டான். இதற்கு இன்னொரு உதாரணத்தை கூறியவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். லூதியானாவை சார்ந்த சூஃபி அஹமத் ஜான் சாஹிப் அவர்கள் மிக பெரும் சான்றோராக திகழ்ந்தார்கள். அவர்களது காலத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர்களில் ஒருவராக திகழ்ந்தார்கள். ஒருமுறை ஜம்முவின் மகாராஜா அவர்கள் தன்னிடம் வருமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். நீங்கள் ஜம்மு வந்து எனக்காக துவா செய்யுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் அவர்கள் அந்த அழைப்பை மறுத்துவிட்டார்கள். நீங்கள் என்னை துவா செய்ய வைக்க விரும்புகின்றீர்கள் என்றால் நீங்கள் என்னிடம் வாருங்கள், நான் ஏன் உங்களிடம் வர வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். ஆக மனிதனுக்கு அல்லாஹ்வுடன் தொடர்பு இருந்தால் எவ்வளவு பெரிய மனிதரை கண்டாலும் அவரை பார்த்து மனிதன் பயப்பட மாட்டான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரது வாதத்திற்கு முன்னதாக மக்களுக்கு அவர்கள் மீது எந்த அளவு பற்று இருந்தது, வாதத்திற்கு பிறகு என்ன நிலைமை ஏற்பட்டது என்பதை எடுத்துக் கூறியவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். பராஹீனே அஹமதியா என்ற நூலுக்கு கிடைத்த புகழை வைத்து ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது லட்சக்கணக்கான மக்களுக்கு பற்று இருந்தது என்று நம்மால் கூற முடியும். வாதத்திற்கு முன்பு இவ்விஷயம் தொடர்பான ஒருவரது சாட்சியும் இருக்கின்றது. அவர் அன்னாரது வாதத்திற்கு முன்பே வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்கள் சூஃபி அஹமத் ஜான் சாஹிப் அவர்கள் ஆவார்கள். அவர்களை பற்றி நான் ஏற்கனவே கூறினேன். அவர்கள் அரசரிடமே நீங்கள் என்னை துவா செய்ய வைக்க விரும்புகின்றீர்கள் என்றால் என்னிடம் வாருங்கள் என்று கூறினார்கள். சூஃபி அஹமத் ஜான் சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாதத்திற்கு முன்னதாக அவர்களை பற்றி குறிப்பிட்டவாறு ஒரு கவிதையில் இவ்வாறு எழுதினார்கள். இதற்கு முன்னரும் நாம் இந்த கவிதையை பலமுறை கேட்டுள்ளோம். எல்லா நோயாளிகளின் பார்வையும் உங்கள் மீதே இருக்கின்றது, நீங்கள் இறைவனுக்காக மசீகாக ஆகிவிடுங்கள் என்பதே அக்கவிதையாகும். இது ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள இறைநேசரின் பார்வையாகும். சூஃபி அஹமத் ஜான் சாஹிப் அவர்கள் ஒரு இறைநேசராக இருந்தார்கள். அவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருந்தது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதம் செய்திருந்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்கள்தான் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் ஆவார்கள் என்பதை அவரது வாதத்திற்கு முன்னதாகவே அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். இஸ்லாத்திற்கு ரட்சிப்பு கிடைப்பது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் தொடர்புடைய ஒரு விஷயமாகும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இஸ்லாத்தை வெற்றி பெற செய்யும் ஆயுதம் மற்றும் எதிரிகளை அழிக்கின்ற ஆயுதம் முஸ்லிம்களுக்காக வாழ்வு எந்த உயிர் தரக்கூடிய தண்ணீர் மூலம் விதிக்கப்பட்டிருந்ததோ அந்த தண்ணீர் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட போது பற்று கொண்டவர்கள் அவர்கள் மீது வெறுப்பு கொள்ள ஆரம்பித்து விட்டனர். மேலும் எவரை நாங்கள் தங்கம் என்று நினைத்தோமோ அவர் பித்தளையாக தெரிவதுதான் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது என்று கூறினர். அத்தகைய லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நொடியில் தவறான எண்ணம் கொண்டவர்களாக ஆகிவிட்டனர். இதுவரை என்றால் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பையத்திற்கான அறிவிப்பை செய்த போது முதல் நாள் அன்று 40 நபர்களை பைய செய்தனர். முதலில் லட்சக்கணக்கான மக்கள் அவர்கள் மீது பற்று வைத்திருந்தனர். பழைய மக்கள் இவ்வாறும் கூறினர். பெரும் பெரும் ஆலிம்கள் கூட இஸ்லாத்திற்கு இவரால் தான் தொண்டாற்ற முடியும் என்று கூறினர். அந்த ஆலிம்கள் தாமே முன்வந்து மக்களை அவரிடம் அனுப்பி வைத்தனர். எதுவரை என்றால் மௌலவி சனாவுல்லா சாஹிப் அவர்கள் பராஹின் அஹமதியா வெளியிடப்பட்ட காலத்தில் நான் மிர்சா சாஹிப்பை சந்திக்க நடந்தே காதியான் சென்றேன் என்று எழுதியுள்ளார். இறுதியில் தனது முழு ஆற்றலையும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்ப்பதிலே செலவு செய்து வந்த மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாதத்திற்கு முன்னதாக கடந்த 1300 வருடங்களாக இந்த நபர் செய்த தொண்டுகள் போன்று வேறு எவருமே இஸ்லாத்திற்கு தொண்டுகள் செய்ததில்லை என்று எழுதியுள்ளார். இந்த விஷயத்தை பற்றிய இன்றைய நாட்களில் சில டிவி சேனல்களில், அவற்றை பெயர் தாங்கி இஸ்லாமிய டிவி சேனல் என்றே கூற வேண்டும், அத்தகைய டிவி சேனல்களில்
தேவைப்பட்ட சமயத்தில் மிர்சா சாஹிப் அவர்கள் பெரும் தொண்டாற்றினார். ஆனால் பிறகு அவர் கெட்டுப் போய்விட்டார் என்றெல்லாம் பெரிதாக பேசப்படுகிறது. இவர்கள் உள்ளத்தால் குருடர்களாக இருக்கின்றனர். மேலும் எவரை அல்லாஹ் தங்கமாக ஆக்கியிருக்கின்றானோ அவர்களை இம்மக்கள் பித்தளையாக கருதுகின்றனர். இறைவனது செயலளவிலான சாட்சியத்தின் பக்கம் பார்ப்பதற்கு பகரமாக இவர்கள் தமது நப்சின் இருள்களில் மூழ்கிவிட்டனர். மேலும் குறைவான அறிவை உடைய முஸ்லிம்களையும் இவர்கள் வழிகெடுக்கின்றனர். அல்லாஹ் இவர்களுக்கு அறிவை வழங்குவானாக. 1931 ஆண்டில் மஜ்லிஸே ஷூராவில் லூதியானாவில் உள்ள தாருல் பையத்தை பற்றி பேசப்பட்டது. அப்போது ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளிடம் இவ்வாறு கூறினார்கள்: எனது பார்வையில் இது மிகவும் முக்கியமான ஒரு விவகாரமாகும். அதாவது லூதியானாவில் உள்ள தாருல் பை தொடர்பான விஷயத்தை கூறுகின்றார்கள். எனது பார்வையில் இது மிகவும் முக்கியமான ஒரு விவகாரமாகும். எனது பார்வையில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பாக இந்த இடத்தை பற்றி குறிப்பிட்டு கூறியுள்ளார்கள். லூதியானாவை பாபே லுத் என்று கூறியுள்ளார்கள். அங்கு வைத்துதான் தஜ்ஜால் கொல்லப்படுவான் என்ற முன்னறிவிப்பு இருக்கிறது. அதாவது தஜ்ஜாலின் முடிவு அங்கு வைத்துதான் ஏற்பட்டது. அத்தகைய இடத்திற்கு காதியானிலிருந்து பையத் வாங்குவதற்காக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றார்கள். எனவே இந்த இடத்தை பற்றி குறிப்பாக ஜமாத்திற்கு உணர்வு இருக்க வேண்டும். ஒருமுறை காதியானில் வைத்து ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் வாங்குமாறு வேண்டிய போது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கு பையத் வாங்க மாட்டேன், அதாவது காதியானில் பையத் நடக்காது என்று கூறினார்கள். பிறகு லூதியானாவில் வைத்து பையத் வாங்கப்பட்டது. அங்கிருந்த பீரான மர்ஹூம் அஹமத் ஜான் சாஹிப் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாதத்திற்கு முன்னதாகவே அன்னார் மீது ஈமான் கொள்வதற்கான நல்வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கியிருந்தான். அவர்கள் தமது வஃபா சமயத்தில் தமது குடும்பத்தினரை ஒன்று திரட்டி ஹஜ்ரத் மிர்சா சாஹிப் அவர்கள் தான் மஸீஹ் என்று வாதம் செய்வார்கள், அப்போது நீங்கள் அனைவரும் அவர்கள் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அவ்வாறே இவர்கள் எல்லோருமே ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஈமான் கொண்டனர். பீர் மன்சூர் முகமது சாஹிப், பீர் இஃப்திகார் அஹமது சாஹிப் ஆகியோர் அவர்களது மகன்கள் ஆவர். ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது மனைவி அன்னாரின் மகள் ஆவார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள்: இந்த இடத்தின் வரைபடத்தை குறிப்பாக தயார் செய்ய வேண்டும். பையத் நடந்த இடத்தை தனியாக காட்டும் வகையில் அதில் அடையாளம் இடப்பட வேண்டும் என்பது எனது எண்ணமாகும். இந்த சந்தர்ப்பத்தில் அங்கு மாநாடு நடத்த வேண்டும். இந்த இடத்தில் 40 பேர்களிடம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பையத் வாங்கியிருந்தார்கள். அந்த அனைவரது பெயரும் அந்த இடத்தில் எழுதப்பட வேண்டும் என்று ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இப்போது அல்லாஹ்வின் அருளால் லூதியானாவில் உள்ள அந்த வீடு ஜமாத்திடம் இருக்கின்றது. அங்குள்ள ஜமாத் எந்த அளவு இதற்கேற்ப செயல்பட்டிருக்கின்றது, அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றிய எந்த அறிக்கையும் என்னிடம் இப்போது இல்லை. எவ்வாறு இருப்பினும் அதை பற்றி தெரிய வரும் இன்ஷா அல்லாஹ். அதை நினைவிற்குரிய ஒரு இடமாக ஆக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பிறகு லூதியானா மற்றும் முஸ்லிமோ தொடர்பான முன்னறிவிப்பு பற்றி முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வாறு கூறுகின்றார்கள்: ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு முன்னால் சொர்க்கத்தில் உள்ள ஒரு திராட்சை கொத்து கொண்டு வரப்படுவதை கனவில் பார்த்தார்கள். பிறகு இது அபூ ஜஹலுக்கு உரியதாகும் என்று அவரிடம் கூறப்பட்டது. அபூ ஜஹலின் மகனான ஹஜ்ரத் இக்ரிமாவிற்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதே இதன் விளக்கமாகும். அவ்வாறே நடந்தது. பிறகு அவர்கள் அந்த சம்பவத்தை எடுத்து கூறினார்கள். அல்லாஹ் அபூ ஜஹலின் மகனை எவ்வளவு நல்லவராக ஆக்கினான் என்றால், அவர்கள் மார்க்கத்திற்காக மகத்தான தியாகங்களை செய்தார்கள். ஒரு போரின் சமயத்தில் முஸ்லிம்களுக்கு கடும் துன்பங்களை சந்திக்க நேர்ந்தது. அம்பு எய்கின்ற கிறிஸ்துவர்கள் பதுங்கி பதுங்கி முஸ்லிம்களின் கண்களில் அம்பை எய்தினர். சஹாபாக்கள் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் ஷஹீதாகிக் கொண்டே சென்றனர். அபூ ஜஹலின் மகனான இக்ரிமா அவர்கள், என்னால் இதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று கூறினார்கள். இவர்களை தாக்க எனக்கு அனுமதி தாருங்கள் என்று தனது ராணுவ தளபதியிடம் அவர்கள் கூறினார்கள். 60 வீரர்களை தம்முடன் அழைத்துக் கொண்டு எதிரிகள் இருந்த முக்கியமான இடத்தில், அதாவது எதிரிகள் இருக்கின்ற மைய பகுதிக்கு சென்று அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். எதிரிகளை எந்த அளவு அவர்கள் கடுமையாக தாக்கினார்கள் என்றால், எதிரிகளின் தளபதிக்கு தமது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது. எதிரிகளின் அணி சின்னாபின்னமாகி ஓட ஆரம்பித்தது. இந்த உயிரை அர்ப்பணித்த வீரர் எவ்வளவு சிறந்த முறையில் அங்கு போர் புரிந்தார்கள் என்றால், இஸ்லாமிய படை அங்கு சென்று சேர்ந்த போது அங்குள்ள இஸ்லாமிய வீரர்கள் அனைவருமே ஷஹீதாகி இருந்தனர் அல்லது கடுமையாக காயமுற்றிருந்தனர். ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்போது கடுமையாக காயமுற்றிருந்தார்கள். ஓர் அதிகாரி தண்ணீரை எடுத்துக்கொண்டு
தாகமடைந்தவர்களுக்கு அருகில் வந்தார். அவர் முதலில் இக்ரிமா அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க விரும்பினார். அப்போது சுஹைல் பின் உமர் அவர்கள் தண்ணீரின் பக்கம் தமது பார்வையை செலுத்துவதை இக்ரிமா அவர்கள் பார்த்து விட்டார்கள். அவர்கள் அந்த அதிகாரியிடம், முதலில் சுஹைலுக்கு தண்ணீரை கொடுங்கள், அதற்கு பிறகு நான் தண்ணீர் குடிக்கின்றேன் என்றார். எனது சகோதரர் தாகித்திருக்கும் நிலையில், எனக்கு அருகில் கிடக்கும் நிலையில் நான் தண்ணீர் குடிப்பதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது என்று அவர்கள் கூறினார்கள். பிறகு அவர்கள் சுஹைலிடம் தண்ணீர் கொண்டு சென்ற போது அவருக்கு அருகில் ஹாரிஸ் பின் ஹிஷாம் அவர்கள் காயமுற்று கிடப்பதை சுஹைல் அவர்கள் கண்டார்கள். சுஹைல் அவர்கள் ஹாரிஸுக்கு முதலில் தண்ணீரை கொடுங்கள் என்றார்கள். அந்த அதிகாரி ஹாரிஸிடம் சென்ற போது அவர் வஃபாத்தாகி இருந்தார். பிறகு சுஹைலிடம் திரும்பி வந்த போது அவர்களும் வஃபாத்தாகி இருந்தார்கள். அவர்கள் இக்ரிமாவிடம் வந்த போது அன்னாரது ஆன்மாவும் பிரிந்து சென்றிருந்தது. ஆக இவர்தான் அபூ ஜஹலின் மகனான இக்ரிமா ஆவார்கள். ஒரு நபர் தீங்கு விளைவிப்பவராகவும் மார்க்கமற்றவராகவும் பொய்யராகவும் இருந்தால் அவரது மகனும் அவரை போன்றே இருப்பார் என்று எவரால் கூற முடியும்? ஆனால் இறைவனது சொற்களில் எத்தகைய சாட்சியங்கள் இருக்கின்றன என்றால் அது இதன் உண்மையை தெளிவுபடுத்திவிடும். எவற்றில் இதுபோன்ற சாட்சியங்கள் இருக்காதோ அவை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையதாக இருப்பதில்லை. அசல் விஷயம் என்னவென்றால் அல்லாஹ்வின் முன்னறிவிப்புகள் எவ்வாறு நிறைவேறுகின்றன என்று பார்க்க வேண்டும். இந்த கனவை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தபோது அபூ ஜஹல் சொர்க்கத்தில் இருப்பதையும் அவருக்கு தான் சொர்க்கத்தில் உள்ள திராட்சை கொத்தை வழங்குவதும் எவ்வாறு நிகழ முடியும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை அடைந்திருந்தார்கள். ஆனால் உண்மையில் அதன் விளக்கம் அபூ ஜஹலின் மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார், மேலும் இஸ்லாத்திற்காக அசாதாரணமான தியாகங்களை செய்வார் என்பதே விளக்கமாகும். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிமோத் தொடர்பாக செய்திருந்த முன்னறிவிப்புகளிலும் மற்ற முன்னறிவிப்புகளை போன்றே பல சாட்சியங்கள் இருக்கின்றன. காதியானுள்ள மக்கள் கூட அவர்களை அறிந்திராத அத்தகைய ஒரு சமயத்தில் அவர்கள் இந்த முன்னறிவிப்பை செய்தார்கள். காதியானுள்ள பல முதியவர்களும் இவ்வாறு கூறியிருக்கின்றனர், அதாவது எங்களுக்கு அவர்களை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருந்தது. குலாம் முர்த்ததா சாஹிப் அவர்களுக்கு குலாம் காதிர் என்ற ஒரே ஒரு மகன்தான் இருக்கின்றார் என்றே நாங்கள் கருதி வந்தோம். எனவே எந்த நபர் எவராலும் அறியப்படாமல் இருந்தாரோ, எவரை பற்றி அவரது கிராமத்தில் உள்ளவர் கூட தெரியாமல் இருந்தனரோ, அவர் அல்லாஹ் எனக்கு சந்ததியை வழங்குவான், அந்த சந்ததிகள் உயிருடன் இருப்பர், அவரது மகன்களில் ஒரு மகன் எவ்வாறு இருப்பார் என்றால் உலகின் எல்லைகள் வரை அவரது புகழ் பரவிவிடும், மேலும் அவரது பிரச்சாரமும் பூமியின் எல்லை வரை எட்டிவிடும் என்று கூறுகின்றார் என்றால் எவரால் தான் அப்படிப்பட்ட விஷயங்களை தன் தரப்பிலிருந்து கூற முடியும்? பிறகு முன்னறிவிப்பில் அவர் 3ஐ 4ஆக்குவார் என்று கூறப்பட்டிருந்தது. இதற்கு அந்த புதல்வர் இந்த முன்னறிவிப்பு செய்யப்பட்டதிலிருந்து 4வது வருடத்தில் பிறப்பார் என்ற ஒரு பொருளும் இருக்கின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1886இல் இந்த முன்னறிவிப்பை செய்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், 1889ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி எனது பிறப்பு நிகழ்ந்தது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1889ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி லூதியானாவில் வைத்து முதலில் பையத் வாங்கினார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது இந்த முன்னறிவிப்பு பற்றி நமது ஜமாத்திலும் வெளியிலும் அதிகமாக பேசப்படுகிறது. ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த மகன் யார் என்று பொதுவாக கேட்கப்பட்டு வந்தது. முன்னறிவிப்பில் அந்த மகனின் பெயர் மஹ்மூத் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எனக்கு மஹ்மூத் என்றே பெயர் வைத்தார்கள். அந்த முன்னறிவிப்பில் அவரது பெயர் 2வது பஷீர் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்ததால் எனக்கு அவர்கள் பஷீருத்தீன் மஹ்மூத் அகமது என்று பெயர் வைத்தார்கள். சந்ததிகள் பிறப்பது, பிறகு அந்த சந்ததிகள் உயிருடன் இருப்பது ஆகியவற்றை பொறுத்தவரையில் இந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது. மேலும் அவர்களது ஒரு மகனுக்கு மஹ்மூத் என்று பெயர் வைப்பதற்கான நல்வாய்ப்பும் அன்னாருக்கு கிடைத்தது. ஆனால் உலகம் இந்த முன்னறிவிப்பு யார் தொடர்பாக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அறிய காத்துக் கொண்டிருந்தது. எனவே இந்த விஷயம் பற்றி கூறுவதற்காகவே நான் லூதியானா வந்துள்ளேன் என்று ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது லூதியானா வந்திருந்தார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், லூதியானாவிற்கு அஹ்மதியா ஜமாத்துடன் பல வகையில் தொடர்பு இருக்கின்றது. அதாவது ஜமாத்திற்கும் லூதியானாவுக்கும் இடையில் வரலாற்று ரீதியாக இருக்கின்ற முக்கியத்துவத்திற்கு பல அம்சங்கள் உள்ளன. முதலாவது விஷயம், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நகரத்தில் வைத்துதான் முதல் பையத்தை வாங்கினார்கள். இது அதனுடன் இருக்கும் முதல் தொடர்பாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்திற்கு பிறகு மௌலவி நூர்தீன் சாஹிப் அவர்கள் முதலாவது கலிஃபாவாக ஆனார்கள். அவர்களது திருமணமும் ஹஜ்ரத் முன்ஷி அஹமத் ஜான் சாஹிப்
அவரது மகளுடன் நடைபெற்றது. இது இரண்டாவது தொடர்பாகும். பிறகு இந்த முன்னறிவிப்பில் எந்த மகனை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதோ அவரும் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரது எந்த மனைவியின் வயிற்றிலிருந்து பிறந்துள்ளார் என்றால் அந்த மனைவி லூதியானாவிலும் கூட சில நாட்கள் இருந்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், சிறு வயதில் சில நாட்கள் வரை நான் இங்கு இருந்திருக்கின்றேன். நான் அப்போது எந்த அளவு சிறுவனாக இருந்தேன் என்றால் அந்த காலத்தில் உள்ள சம்பவங்கள் எனது நினைவில் இல்லை. ஏனென்றால் அப்போது எனக்கு 2 அல்லது 2.5 வயது இருக்கும். இந்த வயதில் நடைபெற்ற சம்பவங்கள் நினைவில் இருப்பதில்லை. ஆனால் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கோ அப்போது நடந்த சம்பவங்களும் நினைவில் இருக்கின்றது என்று அதை எடுத்துக் கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அப்போது நடந்த ஒரு சம்பவம் மட்டும் எனது நினைவில் இருக்கின்றது. நாங்கள் எந்த வீட்டில் தங்கியிருந்தோமோ அந்த வீடு சாலையின் மேற்புறத்தில் இருந்தது. அது நேரான சாலையாக இருந்தது. நான் எனது வீட்டிலிருந்து வெளியே வந்ததும் ஒரு சிறுவன் எதிர்த்தரப்பிலிருந்து வந்து கொண்டிருந்தான். அவன் எனக்கு அருகில் வந்து ஒரு இறந்து போன பல்லியை என் மீது வீசினான். அதனால் எந்த அளவு எனக்கு அச்சம் ஏற்பட்டது என்றால் நான் அழுது கொண்டே எனது வீட்டின் பக்கம் ஓடினேன். அங்கிருந்த கடைவீதியின் வரைபடமும் எனக்கு நினைவில் இருக்கின்றது. அதுவும் நேராக இருக்கும் கடைவீதியாக இருக்கின்றது. அது எந்த கடைவீதி என்பது எனக்கு இப்போது தெரியவில்லை. எங்களது வீடு ஒரு மூலையில் இருந்தது. எனது சிறு வயதில் பல மாதங்களை இங்கு நான் கழித்துள்ளேன். இவ்வாறு இந்த நகரத்திற்கு பல வகையில் அஹ்மதியத்துடன் தொடர்பு இருக்கின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், இந்த நகரத்திற்கு சிறப்பு இருக்கின்றது. இறைவனிடமிருந்து எந்த விஷயங்கள் தொடர்பாக அறிவிப்பு செய்யப்படுகின்றதோ அவற்றை மக்கள் கண்டிப்பாக எதிர்ப்பர் என்பதை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். முஸ்லிமோ தொடர்பான முன்னறிவிப்பு நிறைவேறிவிட்டது தொடர்பாக அறிவிப்பு செய்யப்பட்டது. லூதியானாவில் மாநாடு நடப்பதற்கு முன்னதாக லாகூரிலும் குர்தாஸ்பூரிலும் மாநாடுகள் நடைபெற்றன. ஆனால் அங்கு எதிர்ப்பு ஏற்படவில்லை. கூறுகின்றார்கள், இந்த முன்னறிவிப்பு நிறைவேறிவிட்டது என்று நான் அறிவிப்பு செய்த பிறகும் கூட எவரும் என்னை எதிர்க்கவில்லை. ஆனால் லூதியானாவிற்கு வந்து நான் இந்த நகரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த போது மக்களின் ஊர்வலம் முழக்கங்களிட்டவாறு என்னை கடந்து சென்றது. அவர்கள் மிர்சா இறந்து விட்டார், மிர்சா இறந்து விட்டார், நவுது பில்லா என்று முழக்கமிட்டுக் கொண்டிருந்தனர். என் நிலையிலும் நமக்கு இதனால் எந்த வித்தியாசமும் ஏற்பட போவதில்லை. அந்த மக்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை மறந்துவிட்டதன் காரணமாக இவ்வாறு அன்னாரை பரிகாசம் செய்துள்ளனர். ஆனால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது முன்னறிவிப்பு அதன் முழுமையான பிரகாசத்துடன் நிறைவேறி இருக்கின்றது. ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு துஆவும் செய்துள்ளார்கள், அல்லாஹ் லூதியானாவில் உள்ள மக்களுக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. இன்று எவர்கள் நம்மை எதிர்த்து முழக்கங்களை இடுகின்றனரோ அவர்கள் நாளை நமக்கு சாதகமாக முழக்கமிடுபவர்களாக ஆவார்களாக. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஒரு சஹாபிக்கு அன்னார் மீது இருந்த பேரன்பு பற்றி குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மியா அப்துல்லா சாஹிப் சனோரி அவர்களும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இதுபோன்ற ஒரு பேரன்பையே வைத்திருந்தார்கள். ஒருமுறை அவர்கள் காதியான் வந்தார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களிடத்தில் ஒரு வேலையை செய்யுமாறு கூறியிருந்தார்கள். அதனால் ஹஜ்ரத் அப்துல்லா சனோரி சாஹிப் அவர்கள் எடுத்திருந்த விடுப்பு முடிவடைந்து அன்னார் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் திரும்பி செல்வதற்கான அனுமதியை கோரிய போது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போது இங்கு தங்கி செல்லுங்கள் என்று கூறினார்கள். அதனால் அவர்கள் மேலும் சில நாட்கள் இருப்பதற்காக விண்ணப்பித்தார்கள். அவர் வேலை பார்த்த இடத்திலிருந்து மேலும் விடுப்பு கொடுக்க முடியாது என்று பதில் வந்தது. அவர்கள் இது பற்றி அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தெரிவித்தார்கள். அதற்கு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போது இங்கு தங்குங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் தான் வேலை பார்த்த துறைக்கு இப்போது நான் வர முடியாது என்று கடிதம் எழுதினார்கள். இதனால் அந்த துறையை சார்ந்தவர்கள் அவர்களை பணி நீக்கம் செய்துவிட்டனர். அவர் ஒரு அரசு துறையில் பணியாற்றி வந்தார். 4 அல்லது 6 மாதங்கள் வரை எவ்வளவு காலம் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கும்படி அன்னாரிடம் கூறியிருந்தார்களோ அவ்வளவு காலம் அவர்கள் அங்கேயே தங்கியிருந்தார்கள். பிறகு அவர்கள் திரும்பி வந்ததும் அவர் வேலை பார்த்த துறை இந்த கேள்வியை எழுப்பியது, அதாவது எந்த அதிகாரி அவரை பணி நீக்கம் செய்தாரோ அந்த அதிகாரிக்கு அதற்கான உரிமையே இல்லை என்று கூறப்பட்டது. பிறகு அவர்கள் மீண்டும் அதே வேலையில் அமர்த்தப்பட்டார்கள். மேலும் எவ்வளவு காலம் அவர்கள் காதியானில் தங்கியிருந்தார்களோ அந்த மாதங்களுக்கான சம்பளமும் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. இது போன்ற இன்னொரு உதாரணத்தையும் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். அது கபூர்தலாவை சார்ந்த முன்சி ஜஃபர் அஹமத் சாஹிப் அவர்களுடன் தொடர்புடையதாகும். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நேற்று நான் டெல்ஹவுசிக்கு பயணத்தில் சென்று கொண்டிருந்தேன். வழியில் வழக்கறிஞரான மியா அதாவுல்லா சாஹிப் அவர்கள் என்னிடம் இவ்வாறு கூறினார்கள்,
இந்த சம்பவம் அல் ஹக்கம் பத்திரிகையிலும் இதற்கு முன்னரே 1934 ஆண்டு அச்சிடப்பட்டிருக்கின்றது. எனவே நான் முன்ஷி சாஹிப் அவர்கள் கூறிய அதே சொற்களில் உங்களுக்கு இந்த சம்பவத்தை கூறிவிடுகின்றேன். முன்ஷி சாஹிப் கூறுகின்றார்கள், நான் சப் ரெஜிஸ்ட்ராராக ஆன பிறகு ஒருமுறை என்னிடமிருந்த முக்கிய கோப்புகளை மூடி வைத்துவிட்டு காதியான் சென்றேன். காதியான் சென்று 3 நாட்கள் ஆனதும் 3வது நாளில் நான் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் அனுமதி கேட்டேன். அதற்கு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்போது இங்கு தங்குங்கள் என்று கூறினார்கள். பிறகு அவர்களிடம் அதை பற்றி கூறுவது பொருத்தமானதல்ல என்று நான் கருதினேன். இனி அவர்கள்தான் இது பற்றி கூறுவார்கள் என்று நான் கருதினேன். பிறகு 1 மாதம் கழிந்தது. முக்கிய தாள்கள் வீட்டில் இருந்தன. வேலையும் நின்று போனது. அதனால் வேலை பார்த்த இடத்திலிருந்து மிகவும் கடுமையான வார்த்தைகள் அடங்கிய கடிதங்கள் வர ஆரம்பித்தன. ஆனால் இங்கு எனது நிலைமை எவ்வாறு இருந்தது என்றால், இந்த கடிதங்கள் தொடர்பான எண்ணமே எனக்கு வரவில்லை. நான் அனைத்தையும் மறந்துவிட்டேன். கடிதங்கள் வந்தால் வந்து கொண்டே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். ஹுசூர் அவளது நட்பில் எத்தகைய பேரின்பமும் திளைத்திருக்கும் தன்மையும் இருந்ததென்றால் வேலை போய்விடுமே என்ற எண்ணமே வரவில்லை. கேள்வி கேட்கப்படும் என்ற பயமும் ஏற்படவில்லை. இறுதியில் மிகவும் கடுமையான சொற்கள் அடங்கிய ஒரு கடிதம் அங்கிருந்து வந்தது. நான் அந்த கடிதத்தை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வைத்து விட்டேன். அவர்கள் அந்த கடிதத்தை படித்துவிட்டு, நம்மால் வர முடியாது என்று எழுதிவிடுங்கள் என்று கூறினார்கள். நான் அதே சொற்களை எழுதிவிட்டேன். அதற்கு பிறகு 1 மாதம் கழிந்தது. ஒரு நாள் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் இங்கு வந்து எத்தனை நாட்கள் கழிந்து விட்டன என்று கேட்டார்கள். பிறகு அவர்களே நாட்களை எண்ணி பார்த்துவிட்டு, நல்லது, நீங்கள் சென்று விடுங்கள் என்று கூறினார்கள். நான் அங்கிருந்து சென்று விட்டேன். கபூர்தலா சென்று சேர்ந்ததும் நீதிபதியான லாலா ஹர்சந்த் தாஸ் அவர்களது வீட்டிற்கு சென்றேன். அந்த நீதிபதி இருந்து வந்த நீதிமன்றத்தில் தான் எனக்கு வேலை இருந்து வந்தது. வேலை தொடர்பாக என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது, வேலையிலிருந்து நான் வெளியேற்றப்பட்டு விட்டேனா அல்லது எனக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதா என்பதை அறிய நீதிபதியின் வீட்டிற்கு சென்றேன். நான் அவரது வீட்டிற்கு சென்ற பிறகு நீதிபதி அவர்கள் என்னிடம், முன்ஷி ஜி அவர்களே, மிர்சா சாஹிப் அவர்கள் உங்களை வரவிட்டிருக்க மாட்டார் என்று கூறினார்கள். அதற்கு நான் ஆமாம் என்றேன். அதற்கு நீதிபதி அவர்கள், அவரது கட்டளைக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், அதாவது அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரது கட்டளைக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மியா அத்தாவுல்லா சாஹிப் அவர்களது ஒரு அறிவிப்பில் இந்த விஷயம் அதிகமாக கூறப்பட்டுள்ளது. அதாவது மர்ஹூம் முன்ஷி சாஹிப் அவர்களிடம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மால் வர முடியாது என்று எழுதும்படி கூறிய போது நான் அந்த சொற்களை எழுதி நீதிபதி அவர்களுக்கு அனுப்பி வைத்தேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இவர்கள் எப்படிப்பட்ட பிரிவினர் என்றால், இவர்கள் எத்தகைய உயர்வான முன்மாதிரியை காட்டி உள்ளனர் என்றால், நமது கண்கள் இவர்களுக்கு பின்னால் வந்திருந்த கூட்டத்தினரை கண்டு கீழே தாழ்ந்து விடாது. நமது ஜமாத்தில் உள்ள சகோதரரிடம் எவ்வளவுதான் கவனமற்ற தன்மை இருந்தாலும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சஹாபி நமக்கு முன்னால் தமது முன்மாதிரியை எடுத்து காட்டும் போது அவர்களுக்கு முன்னால் இந்த பிரிவினரின் முன்மாதிரியை நாம் எடுத்து வைக்க முடியும். அவ்வாறு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரது சஹாபாக்கள் கியாமத் நாளன்று தங்களது உயர்ந்த பணிகள் தொடர்பான பணிகளை எடுத்து வைத்தால் நாமும் பெருமையுடன் இந்த சஹாபாக்களின் பெருமையை எடுத்து வைக்க முடியும். மேலும் ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது சமுதாயத்திற்கும் மஹ்தியின் சமுதாயத்திற்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்ன என்பது என்னால் கூற முடியாது என்று கூறினார்கள். இதுவும் கூட உண்மையில் இத்தகைய மக்கள் இருந்ததன் காரணமாகவே இவ்வாறு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த மக்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஏனைய சஹாபாக்கள் போன்று எல்லா வகையான தியாகங்களும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றனர். மேலும் இறைவனது வழியில் எல்லா விதமான துன்பங்களையும் சகித்துக் கொள்ள அவர்கள் தயாராக இருந்தனர். ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நீங்கள் பாருங்கள், இறைவன் அன்னாருக்கு தானே ஜமாத்தில் ஒரு சிறப்பான இடத்தை வழங்கிவிட்டதால் நான் அவரது பெயரை கூறவில்லை. அது அல்லாமல் அன்னாரது தியாகங்கள் தொடர்பான சம்பவங்களும் அதிகமாக இருக்கின்றன. அவர்கள் காதியான் வந்த சமயத்தில் பேராவில் அவர்களது மருத்துவ தொழில் நடந்து வந்தது. அங்கு கிளினிக் தொடங்கப்பட்டிருந்தது. பணி மிகவும் விரிவான நிலையில் நடந்து கொண்டிருந்தது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அன்னார் திரும்பி செல்ல அனுமதி கேட்ட போது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எங்கே போகின்றீர்கள், நீங்கள் இந்த இடத்திலே இருந்து விடுங்கள் என்று கூறினார்கள். பிறகு ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது பொருள்களை எடுத்து வருவதற்கு கூட அங்கு செல்லவில்லை. மாறாக வேறொரு நபரை அனுப்பி வைத்து பேராவிலிருந்து தமது பொருட்களை கொண்டு வர வைத்தார்கள். இந்த தியாகங்கள் தான் ஜமாத்தை இறைவன் முன்னிலையில் தனி சிறப்புமிக்க ஒன்றாக மாற்றுகின்றது. இந்த உயர் தகுதியை பெறுவதற்கு ஒவ்வொரு
நபரும் முயற்சி செய்ய வேண்டும். வெறுமனே தத்துவ ரீதியான ஈமான் மனிதனுக்கு எந்த பலனையும் தராது. எந்த ஈமானில் பேரன்பு மற்றும் நேசத்தின் இனிமை இருக்குமோ அந்த ஈமானை பயன் தரக்கூடியதாக இருக்கும். தத்துவவாதி தனது அன்பை வெளிப்படுத்தும் விஷயங்களை எவ்வளவுதான் பேசினாலும் ஒரு ஆதாரம் என்ற அளவில் மட்டுமே அன்றி அதற்கு வேறு எந்த மதிப்பும் இருக்காது. அவர்கள் உண்மையின் அழகை உள்ளத்தின் கண்களால் பார்க்காமல் அறிவின் கண்களால் மட்டும் பார்த்துள்ளனர். ஆனால் எவர்கள் அறிவின் கண்களால் அல்லாமல் உள்ளத்தின் கண்களால் அல்லாஹ்வின் புறமிருந்து வந்துள்ள உண்மையையும் அல்லாஹ்வின் புனித சின்னங்களையும் அடையாளம் கண்டு கொள்கின்றனரோ அவரை எவரும் ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் மூளையின் பக்கம் தத்துவத்தின் கை எழுகின்றது, உள்ளத்தின் பக்கம் பேர் அன்பின் கை எழுகின்றது. அல்லாஹ் நமக்கு உள்ளத்தின் கண்கள் மூலமாக காலத்தின் இமாமை அடையாளம் கண்டு கொள்வதற்கும் அதில் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கும் உள்ள நட்பாக்கியத்தை வழங்குவானாக. நாம் எப்போதும் அல்லாஹ்வின் புனித சின்னங்களை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியவர்களாக ஆவோமாக. மேலும் ஒருபோதும் ஷைத்தானின் ஏமாற்றுதலுக்கு ஆளாகாமல் நாம் இருப்போமாக. தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா காய் தொழுகை தொழ வைப்பேன். அது நமது தர்வேஷ் சகோதரருடையதாகும். சௌத்ரி நவாப்தீன் சாஹிப் அவர்களது மகனான மௌலவி குர்ஷீத் அகமது சாஹிப் பிரபாகர் 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி தமது 94வது வயதில் வஃபாத்தாகி விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்றைய நாட்களில் ஃபைசலாபாத் என்று அழைக்கப்படுகின்ற லாயல்பூரில் உள்ள ஒரு கிராமத்தில் அன்னார் பிறந்தார்கள். இவர்கள் பிறப்பால் அகமதியாவார்கள். 1939இல் தமது 15வது வயதில் முதல் முறையாக காதியான் வந்தார்கள். மஸ்ஜித் முபாரக்கின் மாடியில் வைத்து ஹஜ்ரத் 2வது கலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்த சபையில் அவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். திரும்பி செல்வதற்கான பயண செலவு இல்லாததன் காரணமாக காதியானிலிருந்து அமுதசரஸ் வரையிலும் அங்கிருந்து லாகூர் வரையிலும் ஏறக்குறைய 95 கிலோமீட்டர் நடந்தே சென்றார்கள். தமது 19வது வயதில் வசியத் அமைப்பில் சேர்ந்தார்கள். அவர்கள் அதற்கு 2வது கலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அதில் தஹ்ரீக் ஜதீதில் பங்கு பெறுவதற்கான கால அளவு 1937இல் முடிவு பெற்று விட்டது. அப்போது நான் மாணவனாக இருந்தேன். இப்போது எனக்கு வருமானம் இருக்கின்றது. எனவே எனக்கு விதிவிலக்காக தஹ்ரீக் ஜதீதில் பங்கு பெறுவதற்கான அனுமதியை தாருங்கள் என்று எழுதினார்கள். அப்போது முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதுபோன்று வேலை இல்லாமல் இருந்து பிறகு வேலை கிடைத்த அனைத்து மாணவர்களுக்கும் தஹ்ரீக் ஜதீதில் பங்கு பெறுவதற்கான அனுமதியை வழங்கினார்கள். பிறகு மௌலவி குர்ஷீத் அகமது சாஹிப் அவர்கள் சிந்து மாகாணத்தில் உள்ள ஜமாத் நிலங்களில் பணிபுரிந்து வந்தார்கள். 1947ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் அவர்கள் வாழ்வை அர்ப்பணித்தவாறு காதியான் வந்தார்கள். அதே வருடத்தில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்டது. அதன் விளைவாக தர்வேஷாக இருக்கின்ற நட்பேறு அவர்களுக்கு கிடைத்தது. தர்வேஷின் காலகட்டத்தை மிகுந்த பொறுமையுடனும் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவாறும் விசுவாசத்துடனும் அவர்கள் கழித்தார்கள். கிராமப்புற முபல்லிக்காக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தப்லீக் பணிகளை மிக சிறந்த முறையில் அவர்கள் செய்தார்கள். தப்லீக் களத்தில் இருந்து மீண்டும் காதியான் திரும்பி வந்த பிறகு தலீமுல் இஸ்லாம் ஹைஸ்கூலிலும் மதரசா அஹமதியாவிலும் ஆசிரியராக பணியாற்றும் நல்வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. நசாரத் தாவத் தப்லீகின் ஏற்பாட்டின் கீழ் 3 வருடங்கள் வரை அவர்கள் ஹிந்தி மொழியை கற்றார்கள். ரத்தன், போஷன் மற்றும் பிரபாகர் என ஹிந்தியில் 3 பட்டங்களை அவர்கள் பெற்றார்கள். வேதங்கள், பைபிள் மற்றும் குரு கிரந்த் சாஹிப் ஆகியவற்றை நன்கு படித்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஹிந்துத்துவம், கிறித்துவம், சிக்கிசம் ஆகியவை தொடர்பாக ஆராய்ச்சி கட்டுரை அவர்கள் எழுதி வந்தார்கள். திருக்குரானை ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு செய்வதற்கான நல்வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது. 1952ஆம் ஆண்டு பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு மீண்டும் பதர் வார ஏடு தொடங்கப்பட்ட அந்த நாட்களிலிருந்தே அவர்களது கட்டுரைகள் பதர் வார ஏட்டில் வெளிவர ஆரம்பித்தன. இந்த தொடர் 2013 வரை நீடித்திருந்தது. இந்த கட்டுரைகளில் தொடர் 60 வருடங்கள் வரை நீடித்தது. ஜமாத்தின் மற்ற பத்திரிகைகளான மிஷ்காத், ராஹி ஈமான் போன்றவற்றிலும் அவர்களது கட்டுரைகள் அவ்வப்போது வெளிவந்து கொண்டிருந்தன. நாட்டிலுள்ள ஏனைய பத்திரிகைகளிலும் அவர்களது கட்டுரைகள் வெளிவந்து கொண்டிருந்தன. இந்து சமாச்சார் தினப்பத்திரிகை, மிலாப் மற்றும் காஷ்மீரில் உள்ள பத்திரிகைகள் இதில் அடங்கும். மர்ஹூம் அவர்கள் எழுதிய ஹுக்கூமத்தே வக்த் और அஹமதி முசல்மான் என்ற நூல் 1963ஆம் ஆண்டு நசாரத் தாவத் தப்லீகின் கீழ் வெளியிடப்பட்டது. அந்த நூல் அனைவராலும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவர்களது கட்டுரைகளும் கவிதைகளும் மிகவும் உயர்ந்த தரத்தை உடையவையாக இருந்தன. ஹஜ்ரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களும் இவர்களை மிகவும் புகழ்ந்து கூறியுள்ளார்கள். அவற்றை படிக்கும் போது அவை அவர்களது உள்ளத்திலிருந்து வெளிவந்துள்ளன என்பது தெரிய வரும். அறிவுபூர்வமான கட்டுரைகளை அவர்கள் எழுதியிருந்தார்கள். அவர்கள் மிகவும் தன்னிறைவு பெற்ற மனிதராக திகழ்ந்தார்கள். ஒருவரின் தேவையுடையவராக இருப்பதை ஒருபோதும் அன்னார் விரும்பியதில்லை. தமது பணிகளை தாமே அவர்கள் செய்து வந்தார்கள். அறிவுடன் தொடர்புடைய பணிகளை செய்வதுடன்
தமது பிள்ளைகளை தம்முடன் சேர்த்து கொண்டு விவசாயம் மற்றும் கால்நடைகளை பராமரிக்கும் பணியையும் அவர்கள் செய்து வந்தார்கள். பிறகு அவர்களுக்கு சொத்துக்கள் இருந்தன. எனவே பிள்ளைகளுக்கு தங்குவதற்கான வீட்டை அவர்கள் உருவாக்கிய பிறகு ஜமாத் அவர்களுக்கு வழங்கிய வீட்டை அஞ்சுமனுக்கு திருப்பி தந்து விட்டார்கள். இது அவர்களது மிகப்பெரிய முன்மாதிரியாகும். கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்திலும் முறையாக தொழுகையை பேணக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். பள்ளிவாசலுக்கு வந்து முறையாக தொழுகையை நிறைவேற்றுபவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இவர்களுக்கு உண்மையான கனவுகளும் வந்திருந்தன. அதை அவர்கள் கலீஃபாக்களுக்கு எழுதி அனுப்பி கொண்டிருந்தார்கள். அவர்கள் வஃபாத் ஆவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாக தமது வஃபாத் தொடர்பாக தனது சிறிய மகனான இப்ராஹிமிடம் தெரிவித்திருந்தார்கள். ஒரு வாரத்திற்கு முன்னதாக மீண்டும் அதை பற்றி அவருக்கு நினைவூட்டினார்கள். அவர்களுக்கு 2 திருமணங்கள் நடந்தன. முதலாவது திருமணம் 1944ஆம் ஆண்டு ஆலம் பிபி சாஹிபா அவர்களுடன் நடைபெற்றது. அந்த மனைவி மூலம் ஒரு மகன் முனீர் அகமது பிறந்தார். இப்போது பாகிஸ்தானில் அவர் இருந்து வருகிறார். இரண்டாவது திருமணம் 1956ஆம் ஆண்டு அப்துல் ரசாக் சாஹிப் அவர்களது மகளான ஆயிஷா பேகம் அவர்களுடன் நடந்தது. இவர்கள் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஹூப்ளியை சார்ந்தவர்கள் ஆவார்கள். அவர்கள் மூலமாக இறைவன் அவர்களுக்கு 5 மகன்களையும் 3 மகள்களையும் வழங்கினான். அவர்களது மகன்களில் இஸ்ராயில் அகமது, கிருஷ்ணன் அகமது, இப்ராஹிம் அகமது, மருமகன் ஷக்கீல் அகமது, மஹமூத் அகமது ஆகியோர் ஜமாத்திற்கு தொண்டு புரிந்து வருகின்றனர். அல்லாஹ் மர்ஹூமின் பதவிகளை உயர்த்துவானாக. இவர்களது சந்ததிகளுக்கு எப்போதும் கிலாபத்துடன் தொடர்பு வைப்பதற்கான நல்வாய்ப்பை வழங்கிக் கொண்டே இருப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.